ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க கௌதமி பேசுகிறேன். ஸோ இப்போ தான் வந்து இன்னவன் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு காலையில் கால் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொன்னால் ஃபோன் கட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இல்லையா. இப்போ கால் பண்ணாங்களா, கால் பண்ணிவிட்டு நெட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான்னு கேட்டாங்க. இல்லைப்பா, நெட் ஆனில் தான் இருக்குது அப்படி சொல்லியிருந்தேன். சரி, நான் வீடியோ கால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இன்னைக்கு கால் பண்ணி அதிசயமாக வீடியோ கால் இப்போது நைட் இதுக்கு மகாராஷ்டிரா போயிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து இப்போ ரெகுலராக ஃபோன் வந்துச்சு. ஸோ நேற்று மட்டும் தான் அங்கேருந்து ஃபோன் வரல, நானே பண்ணி திட்டு வாங்கிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி இப்போ ஜஸ்ட் நான் ஃபோன் வந்துச்சு, வீடியோ கால் வந்துச்சு. ஸோ வீடியோ காலில் வந்து எல்லாம் போட்டிங் போயிட்டுருக்குறாங்க கடலில், நடுக்கடலில் இருக்கிறதா சொல்லி எனக்கு வீடியோ கால் பண்ணி என்னை வெறுப்பேற்றுறாங்களாம். வரியாடி போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்களா. நான் சொன்னேன், என்னை வெறுப்பேற்றையாமோ அப்படி சொல்லி கேட்டேன்னா, ஸோ இல்லை நிஜமாக தான் சொல்கிறேன், போகலாம் வரியான்னு சொல்லி கேட்டாங்களா. வெறுப்பேற்றாத, நான் ஃபோனை வச்சுருவேன்னு சொல்லி சொன்னேன்னா. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி நான் கிளம்பிட்டியான்னு கேட்டேன்னா, இல்லை நைட்டு தான் கிளம்புறேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கூட இருந்தேன் எங்கள் தம்பி எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் கட் பண்ணிவிட்டு நார்மல் கால் வந்தாங்க. நார்மல் காலில் வந்துட்டு என்ன கலாய்க்கிறாங்களாம். என்ன இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கிற, என்ன விசேஷம் அப்படி சொல்லி என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், என் வீட்டுக்காரர் இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த பைப்பில் இன்றைக்கி கிளம்பல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா காமெடியாக பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் இல்லை நைட்டு தான் ஒரு 7 மணிக்கு கிளம்பிட்டு நாளைக்கு மதியம் போல் ரீச் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து அவங்களே கால் பண்ணினது எனக்கு வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஸோ நான் இங்கே இருக்கும்போதெல்லாம் நான் கால் பண்ணாலும் கட் பண்ணி விடுவாங்க. இப்போது ஹைதராபாத்ன்றாங்க, சாரி, மகாராஷ்டிரா போயிட்டு அவங்களே தொடர்ந்து இப்போ ஒரு 4 நாளாக கால் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவே எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்குது. ஏன் கால் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சென்னைக்கு வந்துட்டாங்கன்னா கால் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நான் பண்ணினா கூட அவங்க எடுக்கவே மாட்டாங்க. இதுதான் ரியலு. அப்புறம் நான் எனக்கு கால் பண்ணி பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு நான் ஃபோனே வச்சிருவேன், ஃபோனே எடுக்க மாட்டேன். அப்புறம் சும்மா எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருப்பேன். ஏன் பார்த்துட்டே இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க ஆன்லைனில் வர்றாங்களா, எதுனா போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் பார்ப்பேன். ஆனால் வருவாங்க, ஆனால் எதுவுமே ரிப்ளை போட மாட்டாங்க. ஆன்லைனில் ஒரு மெசேஜ் கூட போட மாட்டாங்க. சென்னைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா. இங்கே இப்போ அவுட்டிங் போன இடத்துல ஒரு 4 நாள் தொடர்ந்து கால் பண்ணதே பெரிய விஷயம்தான். ஸோ அதனால தான் வந்து இங்கே சென்னையில் வந்து இன்னைக்கு ரொம்ப இந்த சாரக்காற்று மாதிரி அடிச்சுன்னு இருக்குது. ஸோ சொன்னேன், சென்னையில் மழை பெய்யுதா அப்படின்னு கேட்டாங்க. சென்னையில் மழைலாம் இல்லை, ஸோ சாரக்காற்று குளிர் காற்று தான் அடிக்குது அப்படி சொல்லி சொன்னேன். சரி ஓகே நாளைக்கு நைட்டு கிளம்பிட்டு நாளைக்கு வந்துடுவேன், நான் வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இதை நினச்சி வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஏன்னா நான் இந்த அளவுக்கு நான் வந்து என்றைக்குமே இவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக நான் இருந்ததில்லை. ஸோ இந்த ஒரு 4 டேஸில் வந்து நான் நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறேன். ஏன்னா அவங்களே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தில் கண்ணீர் கூட எனக்கு வந்துருச்சு. எனக்கு எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. நான் ஏங்குவேன். அவங்க ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ ஆனால் அதையும் தாண்டி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னும் போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம், இந்த ஹாப்பினஸ் வந்து என் வாழ்க்கை முச்சோடு என் லைஃப் ஃபுல்லாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது கிடைக்குமான்றது எனக்கு வந்து அவங்கக்கிட்ட தான் சொல்லணும். ஸோ இதுக்கெல்லாம் கிடைக்கணும். எனக்கு கடவுள் புண்ணியத்தில், கர்த்தர் புண்ணியத்தில் எனக்கு வந்து இந்த சந்தோஷம், இந்த நல்ல ஒரு லைஃப் எனக்கு செட்டில் ஆகிடுச்சு, அமைஞ்சிருச்சு அப்படின்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ நான் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். ஸோ எனக்கானவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணினேன். கிட்டத்தட்ட 2018 நாங்கள் பேசிகிட்ருக்கோம். இடையில நிறைய சண்டை வரும், நிறைய தடவை வந்து கால் பண்ண மாட்டாங்க, வருஷம் கணக்கில் கால் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ எங்கே போயிட்டு எங்கே வந்தாலும் எத்தனை வருஷம் கழிச்சு நீ எனக்கு கால் பண்ணாலும்
என்னோட அன்பு வந்து என்றைக்குமே உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்போ சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். ஸோ அவங்க கால் பண்ணலை அப்படின்னா கூட எனக்கு கஷ்டம் இருக்கும். ஸோ நான் அதை காமிச்சிக்க மாட்டேன். பட் இருந்தாலும் இப்போது தொடர்ந்து இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, நான் எதில் விட்டுன்னு தெரியல. நாளைக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். 10 ரூபா.